ஜெசிந்தா பாண்டியன் இவரும் வந்துட்டு கார்ல வரும்போது தான் எப்போதும் வென்றான்னு சொல்லிட்டு ஒரு பாலம். அது தூத்துக்குடியிலேருந்து உங்களுக்கு இது வரும். அந்த ஸோ கயத்த எப்பயுமே வாட்ச் லிஸ்ட் இருந்துட்டே இருக்காரு அந்த ஆமாமா. டீம்னால. ஆமாமா. கணேஷ் இவங்களும் அதே நாயுடு. மாரி தான் இருக்காங்க. ஓ. இவங்களும் அதே மாரி தான் இருக்காங்க. அவங்க கூட ஒரு 100 பேர் இருக்காங்க. இவங்க கூட 100 பேர் இருக்காங்க. ம். கார்ல போம்போது பின்னாடி கார் வந்துட்டு இருக்குது. இவங்க அங்கேருந்து வராங்கன்ற இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஆமா பண்ணிட்டாங்க. கரெக்ட்டா வந்துட்டு அந்த இடத்துல பாம் அடிக்கிறாங்க. அடிச்சதுமே அதில பாருங்க உங்களுக்கு, இந்த அம்மா அந்த இடத்துலயே பீஸ் பீஸ் ஆயிட்டாங்க. சரி. அது மிச்சம் மீதி வெட்டுறதுக்கு ட்ரை பண்ணா புகைலாம் போட்டு ஒரு வழி பண்ணி, இவர் மட்டும் ரொம்ப கொடூரமான முறையில காயத்தோட தப்பிச்சுட்டாரு. உயிர் பிழைச்சுட்டாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 6 வருஷம் கழிச்சு 2006ல நடந்தது. 2012ல தான் இவரு பசுதி பாண்டியன். பசுதி பாண்டியன் எப்படி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கு பிறகு வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தல் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு, இவர் அங்கேருந்து திண்டுக்கல்ல நந்தவனப்பட்டின்னு ஒரு இடம். அது ஈபி காலனி உள்ள வரும். அங்கே போய் ஷிஃப்ட் ஆயிடுறாரு. அங்கே தான் இருக்காரு. எப்படி கேட்டீங்கன்னா, இதான் வீடு. நம்ம உட்காந்துருக்க இடம். எதிர்த்த மாரி இன்னொரு வீடு. நடுவுல வந்து எந்த பாதையும் கிடையாதுன்னு வச்சுக்கலாம். சும்மா அந்த சப்வே மாரிலாம் கிடையாது. இந்த வீட்லருந்து அந்த வீட்டுக்கு போவாரு. ஆனா, அந்த போற பாதையில குறைஞ்சது 20 பேர் இருப்பாங்க. சும்மா ஒரு 50 மீட்டர் கூட கிடையாது. இங்க வந்து சாப்பிடுறது, அந்த வீட்ல போய் வாக் பண்றது. நடக்கிறது. பெரிய தோட்டம் வீடு. வாக்கிங் போறது, எல்லாம் போறது. போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேப்பர்லாம் படிக்கிறது. படிச்சு முடிச்சுட்டு இப்படி கிராஸ் பண்ணுவாரு. இந்த ஒரு வேலைக்காக மட்டுமே அந்த 2 சைட்லயும் 20 பேர் இருப்பாங்க. வெப்பனோட இருப்பாங்க. ரோட்ல வண்டி யாரும் வந்தா கூட நின்னுடும். இவருக்கு வாக் பண்றாருன்னு. ஏன்னா ஆள் கை காட்டி நிறுத்துவாங்க. அந்த மாரி சூழ்நிலை. அன்னைக்கு அவர் இறக்குற அன்னைக்கு மொத்தமே கூட வந்து 4 பேர். எப்படி? முன்னாடியே பிளான் அது எல்லாமே திட்டமிட்டு நடந்திருக்குது. உங்களுக்கு மூலக்கரையிலேருந்து அருளானந்தம், மாறுமுகசாமி வெங்கடேச பண்ணையாருடைய ஆட்கள் 2 பேர் தான் வந்து இதை பிளான் பண்ணுறாங்க. எவ்வளோ நாளாக பிளான் பண்ணுறாங்கன்னா குறைந்தபட்சம் 3 வருஷமா. 3 வருஷம். அதே ஏரியாவிலேருந்து நிர்மலா தேவின்னு சொல்லிட்டு ஒரு லேடியை பிடிச்சி, அந்த லேடி வந்துட்டு வேற மாவட்டமாக இருந்தால் அந்த ஊரில் குறிப்பாக தூத்துக்குடி மாதிரி அவங்க மூலக்கரை மாதிரி ஏரியா வந்தால் வீடு தர மாட்டான்னு வச்சுக்கலாம். அதே ஏரியாவிலே இருக்கிற ஒரு லேடியை கொஞ்சம் பக்கத்து தெரு 2 தெரு தள்ளி இருக்கிற லேடியை பிடிச்சி அவங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி இதான் ஆப்ரேஷனு என்னைக்கு நடக்குன்னு தெரியாது. அது வரைக்கும் நீ அங்கே போக்குவரத்தில் இரு, இல்லை சும்மா வாட்சிங்கில் இரு. என்ன நடக்குது, எப்போ எத்தனை மணிக்கு வராரு, எத்தனை மணிக்கு போகிறாரு, எப்பப்பெல்லாம் கூட ஆள் இருக்காங்க, இதெல்லாம் பார்த்து சொல்லு. இதான் அந்த லேடி செஞ்சுட்டு இருக்கு. அந்த லேடி 3 வருஷமாக செய்யுது. 3 வருஷமா, அதாவது சினிமாவோட நடந்திருக்காது. 3 வருஷமாக ஒருத்தன் வந்து திட்டமிட்டு காத்திருக்கிறாங்க எந்த நேரம் பிடிக்கலான்னு சொல்லிட்டு.